என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, சமீப காலமாக எங்கிட்ட வர்ற ஒரே கன்சல்டேஷன் விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான். அதற்கு காரணம் என்னவென்றால், உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கு நிச்சயம். அந்த மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு ஓடி வருகிறார். அப்போ 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது சும்மா கிடையாதுங்க. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம், அதாவது உங்களுடைய யோகஸ்தானம். பாக்யஸ்தானம் இல்லை, யோகஸ்தானம். யோகஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது உங்களை யோகங்களை தரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இல்லை, ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய யோகசாலியாக இருக்கிறார் என்பதை அந்த 5ஆம் இடம்தான் முடிவு செய்கிறது. 5ஆம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது யோகங்கள் பெருகுகிறது. சும்மாலாம் கிடையாது. என்ன, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5இல் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் லாபம் அதிகரிக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஐ பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ரொட்டேஷன் மணி என்பது ஏற்படுகிறது. ரொட்டேஷன் மணி. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, சமீப காலமாக எங்கிட்ட வர்ற ஒரே கன்சல்டேஷன் விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான். அதற்கு காரணம் என்னவென்றால், உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு. விஜய் டிவியில் பார்த்த ஒரு நாள் மாகாப்பா பிக் பாஸோட ஃபைனல்ஸில் பேசியிருந்தார். என் இதயத்தின் நெஞ்சில் இடப்பக்கம் குடியிருக்கும் அப்படிலாம். ஓஹோ, நீங்களாம் கூட பார்க்குறீங்களா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல கருத்துக்கள் ரீச் ஆகும், எனக்கு கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன, விருச்சிக ராசிக்காரர்கள் உள்ளபடியே காதலிப்பவன் நான். உங்கள் வாழ்க்கையை ஒரு 10-20 வருஷமாக இல்லை, பிறந்ததுலேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அதனால் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களோடு பழகியிருக்கேன். அவர்கள் வாழ்வில் என்ன நடக்குங்கிறத தினம் தினம் பார்க்குறேன், ஒரு செகண்ட் பை செகண்ட் பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார் அப்படி சொல்லுறாருல. அந்த மாதிரி பாட்டெலாம், பழைய காலத்து பாட்டெலாம், கட்சி பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? ஓடி வருகிறார், அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு ஓடி வருகிறார். அப்போது 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது சும்மா கிடையாதுங்க. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம், அதாவது உங்களுடைய யோகஸ்தானம். பாக்யஸ்தானம் இல்லை, யோகஸ்தானம். யோகஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது உங்களை யோகங்களை தரக்கூடிய அமைப்பை உண்டாக்குகிறது. அது என்ன யோகங்களை தரக்கூடிய அமைப்பு? யோகம் என்றால் என்ன என்றால், வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய யோகசாலியாக இருக்கிறார் என்பதை அந்த 5ஆம் இடம்தான் முடிவு செய்கிறது. 5ஆம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது யோகங்கள் பெருகுகிறது. சும்மாலாம் கிடையாது. என்ன யோகம்? கார் வாங்குகிற யோகம், வண்டி வாங்குகிற யோகம், அல்லது வீடு வாங்குகிற யோகம். அந்த மாதிரியான என்ன நீங்கள் யோகம்னு நினைக்கிறீங்களோ அந்த யோகத்தை உங்களுக்கு கடவுள் தரார், சனீஸ்வரன் தருகிறார். எழுதி வச்சுக்கோங்க, மார்ச் 6ஆம் தேதி சனி வரும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல பிளேஸில் இருப்பீங்க. 5ஆம் இடத்து சொத்து சேர்த்துக்கின்ற உங்களுக்கு சொத்து சேர்ந்துடும். அதான் இதில் ஆச்சரியம், சொத்து சேர்ந்துடும். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே அடுத்த படிநிலையை நீங்கள் அடையும் பொழுது உங்கள் சொத்து தானாய் அமையும். உங்கள் உழைப்பு என்றும் வீணாக போகாது. நீங்கள் நிறைய பேர்கிட்ட பணத்தை இழந்துட்டீங்க, நிறைய உங்கள் பணம் இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டது என்றால் அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக, அதெல்லாம் ஈடு செய்யும் விதமாக இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சம்பாதித்து தரும். எதை நோக்கி நீங்கள் உறுதியுடன் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடந்துவிடும் நண்பர்களே, நிச்சயம் நடந்துடும், கவலைப்படாதீங்க. 5ஆம் இடத்தை சனி 5ஆம் இடத்திற்கே வந்துவிட்டார். முக்கியமாக குழந்தை கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். முக்கியமாக என்ன சொல்கிறது, அப்படியே உங்களுக்கு சத்புத்திர சந்தானம் என்பது உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்திலே சனி அமர்ந்து விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5இல் இருந்து சனி 5, 6, 7 பார்க்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயமே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது. அடடா, விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் காதல் வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் படாப்பட்டு தான். அப்போது சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதுவும் உங்களுக்கு படாப்பட்டு தான். 7 பார்க்கும்போது அது என்ன படாப்பட்டு? படாப்பட்டுனா படக்குன்னு சொல்லிடுறது. என்ன வேணும், நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி படக்குன்னு லவ் பண்ணுவாங்க. ஆனால்
இவர்கள்ட்ட யாராவது லவ் சொன்னாங்கன்னா மட்டும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க லவ் சொல்கிறது மட்டும் இப்படி படக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும், அப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஃபாரின் போகின்ற யோகங்கள் வரும். 7ஆம் இடத்தில் இருப்பவரும் வந்து பார்ட்னர்ஷிப் போன்ற யோகங்கள் வரும். இதெல்லாம் வரும். அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5இல் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் லாபம் அதிகரிக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஐ பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது ரொட்டேஷன் மணி என்பது ஏற்படுகிறது. ரொட்டேஷன் மணி இப்போ ஏற்கனவே 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறைந்து ரொட்டேஷன் மணியை ஸ்டாப் பண்ணியிருந்த இந்த வேலையில் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொட்டேஷன் மணியை சனி தருகிறார். அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ்ஸே. ஸோ இந்த சனி மட்டும்தான் உங்களை காப்பாற்ற போகிறார். எப்போ? மார்ச், ஏப்ரல், ஜூன் வரைக்கும். அடையான் சார் மார்ச்சே வந்துருச்சு, ஏப்ரல், மே, ஜூன் ஓட்ட தெரியாதா எங்களுக்கு? அதை ஓகே. எனிவே, நின்று போன பணங்கள் எல்லாம் மார்ச் 6ஆம் தேதி முதல் திரும்ப வாங்கி தருகிறார் சனி. பிஸ்னஸில் லாக் ஆகிடுச்சு சார், ரொம்ப நாளாக உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, அது எடுக்க முடியல. நான் வந்து லம்சம் போட்டிருந்தேன், லம்சம்மில் என்ன ஆயிடுச்சு, லாக் ஆகிடுச்சு. உள்ளே நான் சில்வரில் போட்டிருந்தேன். இப்போல்லாம் கோல்டு வாங்குறதுக்கே பயமாக இருக்குது. நான் கூட கோல்டு வாங்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கோல்டே வாங்க வேணாண்டா எப்பா, அது போயிடுச்சு 16,000 ரூபாய்க்கு, 15,000 ரூபாய்க்கு. அப்போது இதுக்கு மேலே கோல்டு வாங்கி ஒருவேளை நீங்கள் இவங்க டிமாண்டிசேஷன் சொல்லிட்டாங்கன்னா, வாங்கின கோல்டுலாம் செல்லாதுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம ஆளுங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால கோல்டு வாங்குற எண்ணமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காசு இருந்தால் தானே வாங்குறதுக்கு, அது வேறு விஷயம். சொல்கிறேன் நான், வாங்குறது நிலமையிலே இருக்குது. இப்போ லம்சம் போடுற ஐடியா இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அது பணம் லாக் ஆகிருந்தவங்கெல்லாம் இந்த பீரியடில் எடுத்துருங்க. இந்த இதில் வந்து சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போனது பிறகு நீங்கள் அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். டக்குன்னு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா திரும்ப அடுத்து ஜூனுக்கு அப்புறம் சனி பகவான், குரு பகவான் 9க்கு போகும்போது பாக்கிய குருவின் அடிப்படையிலே உங்களுக்கு பணம்லாம் ஏறும். இப்போ ரொட்டேஷன் பண்ணியே சனி பகவான் தருவார். பேங்க்கில் லாக்கான பணம், பேங்க்லேருந்து வர வேண்டிய பணம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் ரொம்ப நாளாக உள்ளே மாட்டின்னு இருக்கும், அது வராமையே இருக்கும். அதெல்லாம் கூட வரக்கூடிய யோகம் போன்ற நிறைய 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 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி தரும் அற்புத பலன் ஏற்பட போகிறது. உங்களுக்கு பணமாக வரப்போகிறது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ ரன்னிங் மணி. சில பேர் படிப்பாங்க, சில குழந்தைகள் விருச்சிக ராசிக்காரர்கள். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா படிக்காத மேதை தான். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் படிப்பை விட ஸ்கில்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களாக இருப்பாங்க. நான் சந்தித்த வகையில், மேபி அது மாறாக கூட இருக்கலாம், நான் சந்தித்த வகையில் படிப்பை விடவே அவங்க தொழில் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை கற்றுக்கணும், அந்த வேலையை வச்சு சம்பாதிக்கணும் போன்ற எண்ணங்கள் உடையவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதுதான் அதில் முக்கியமான விஷயமே. ஓடுங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருங்க. இந்த உலகமே உங்களை பைத்தியக்காரன்னு சொல்கிற அளவுக்கு வேலை செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அது உங்களை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிடும். அதுதான் முக்கியம். வேலையை தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்கான இது கிடைக்கும். அது விருச்சிக ராசிக்காரர்கள் கண்கூட அனுபவிப்பீங்க. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வேலை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் வார்த்தைகளை ரொம்ப பிரயோகம் பண்ணி ஜாக்கிரதையாக பேசுங்க. சனி பகவான் 2ஐ பார்க்குறது நம்ம சொல்லுவோம்ல, 2ல் சனி, 4ல் சனி, இதெல்லாம் சொல்லுவோம். இந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது படக்குன்னு ஏதாவது சொல்லிடுவீங்க. ஸோ பேசுகிறது கவனமாக பேசுங்க. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தேல், அதனால தான் தேலின் வடிவமாக சொல்கிறது. ஸோ அது மாதிரி பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் படக்குன்னு பேசுகிற ஆள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு என்னங்க, உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 2026 ரத்தன கம்பளம் விரித்து உங்களை வரவேற்று கொண்டாடுகிறது. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமையாக சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்டம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.